எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆடி வெள்ளி 2வது வாரம். ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட்டே வந்து கொஞ்சம் வேலைகள்லாம் செஞ்சுட்டேன். கிச்சன் க்ளீனிங்காக இருக்கட்டும், கிச்சனில் வந்து கோலம் போடுறது எல்லாமே வந்து நைட்டே முடிச்சிட்டேன். ஸோ காலையில் எந்திரிச்சு நேராக குளிச்சுட்டு வாசலில் கோலம் போடுற வேலை தான். ஸோ நைட்டு பாருங்களேன், என் கோலம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ போட்டிருக்கேன். ஸோ நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இது என்னமோ தெரியல, அந்த மேடையில் அந்த கோலத்தோடு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு தனி அழகு இருக்குது. ரொம்பவே பிடிச்சிருக்கு. பேசாமல் டெய்லியுமே நம்ம ஸ்டவ்வுக்கு இது மாதிரி போட்டு வைக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. ரொம்பவே அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஒரு மனசுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பீஸ்ஃபுல் ஒரு இதாக கொடுக்குது. கண்டிப்பாகவே நைட்டே வந்து சாமிக்கு செய்கிறதுக்காக கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன், கருப்பு கொண்டக்கடலை. ஸோ ஃபஸ்ட்டு காலைல எடுத்து குக்கரில் வச்சிடலான்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சுட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலில் தண்ணிலாம் தெளிச்சுட்டு கோலம் வந்து போட்டுக்கிறேன். இந்த ஆடி வெள்ளிகள்லையாவது கோலம் போடலாம். மற்ற நாள் நார்மலாக பச்சரிசி மாவில் கோலம் போடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து கோலமாக போடலாமேன்னு சொல்லிட்டு அதையும் போட்டு முடிச்சிட்டேன். பாப்பா வந்து எழுப்பி விட்டேன். ஒரு 6 மணி போல் எந்திரிச்சா. அவளுக்கு வந்து இன்றைக்கி இங்கிலீஷ் எக்ஸாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து படிச்சுட்டு இருந்தா. அவளையும் எழுப்பி படிக்க வச்சுட்டு அப்படியே சைட் பை சைட் நம்ம வேலையும் நடந்துகிட்டே இருக்குது. காலையில் சீக்கிரம் எந்திரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நேரம் இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுக்காக ஒரு டைம் வந்து ஒதுக்குற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு ஹரிபரியாக பசங்களுக்கு சாப்பாடு செய்கிறது அப்படி இப்படி ஓடிட்டுருக்கும். அதே நீங்கள் ஒரு ½ hour முன்னாடி எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இருக்கும். காலையில் அந்த டயத்தை நீங்கள் அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக சூப்பராக இருக்கும். அதுவும் யாருமே இல்லாமல் நீங்கள் மட்டும் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் சூப்பராக இருக்கும். பசங்களாம் தூங்கிட்டு இருப்பாங்களா, அந்த டயத்தில் நீங்கள் சீக்கிரமாக எந்திரிச்சு இந்த பிரம்ம முகூர்த்த டைம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த டயத்துலாம் எந்திரிச்சு நீங்கள் சுவாமி கும்பிட்டு பாருங்களேன், செமையாக இருக்கும். நான் ஏற்கனவே ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்ச நாள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ இனிமேல் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து சுவாமிக்கும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு இந்த உருளியில் பூ எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு சுவாமிக்கும் பூ எடுத்து வச்சுட்டு விளக்கேற்ற போகிறேன். விளக்கேற்றினோன்னே ஊதுபத்தியும் வந்து எடுத்து வச்சிடறேன். ஏற்றி வச்சோன்னா தான் நல்லா வீடே கமகமன்னு காலையில் பார்த்திங்கன்னா எழுந்திரிச்சு வந்தாங்கனாக்கா வீடே ஒரு அமைதியாக ஒரு அந்த ஒரு ஊதுபத்தி மனத்தோடு இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா எந்திரிச்சு வரவங்களுக்கும் இந்த டே சூப்பராக போகுது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால் அழகாக ஏற்றி வச்சுட்டு வாசலையும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். பொதுவாகவே இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே வந்து ரொம்ப ஒரு ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக போகும் எனக்கெல்லாம். ஸோ உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். நல்லா கோயில் போகலாம், நல்ல ஒரு பாசிட்டிவாக சூப்பராகவே இருக்கும். ஸோ அந்த இது ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. அதனால் வந்து இன்றைக்கி நல்லா ஜாலியாக இருந்ததுனால லஞ்சு, அதுவும் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை வேறு, ஷஷ்டி வேறு. ஸோ எல்லாமே ஒரே குஷியாகிடுச்சு, ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அவளுக்கு வந்து பாப்பாவுக்கு இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து தயிர் சாதமும் அப்படியே வந்து உருளைக்கிழங்கு வந்து சிப்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துட போகிறேன். அதான் செய்யப்போம். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப நிறையெல்லாம் செய்யலை. ஏன்னா மதியானத்துக்கு சாம்பார் எல்லாமே செய்வோம்ல, அதனால் ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சமாக செஞ்சிடலான்னு ஊற வச்சுருந்தா கொண்டக்கடலையே எடுத்து குக்கரில் ஒரு 4-5 விசிலுக்கு வேக வச்சுக்க போகிறேன். அப்படியே சாதத்துக்கு வந்து கொஞ்சமாக அரிசியும் போட்டு அங்கே கொதி வெந்துட்டுருக்கு. இந்த உருளையை வந்து இப்போலாம் டெக்கர் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன்னா அது ரொம்ப அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து ஏதோ செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாருக்கும் இட்லியும் வந்து ஊற்றி வச்சிடுறேன். நைட்டு வந்து கத்திரிக்காய் போட்டு இட்லி சாம்பார் வந்து கொஞ்சமாக செஞ்சுருந்தேன். அது கொஞ்சமே இருந்தது, அதை வச்சு காலையில் எங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்டாச்சு. அவங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக தேங்காய் சட்னி வந்து செஞ்சுக்கிட்டேன். பாப்பாவுக்கு வந்து இந்த இட்லி சாம்பாரை ஊற்றியே காலையில் அவர் 2 இட்லி சாப்பிட்டுட்டு அவளை ஸ்கூலுக்கு வந்து அனுப்பியாச்சு. அவளுக்கு இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து செஞ்சு கொடுத்தனாக்கா ரொம்பவே பிடிக்கும். அதனால் அவளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன். நல்லா ஸ்லைசர் வச்சு நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு தோல்லாம் சீவிட்டு ஸ்லைஸ் பண்ணிக்கணும். அப்போ அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கனாக்கா அதுலேருந்து கொஞ்சமாக தண்ணி விடும். அந்த தண்ணியெல்லாம் இல்லாமல் அப்படியே ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் பொரிச்சு எடுத்தோம்னாக்கா சிப்ஸ் மாதிரி சூப்பராக ரெடி ஆயிரும். இதில் அதுலேயும் உப்பு சேர்த்ததுனால திரும்பி உப்பு சேர்க்க தேவையில்லை. ஃபைனலாக வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா அப்படியே குலுக்கி விட்டோம்னாக்கா அப்படியே மொறுன்னு நம்ம எப்படி பேக்கெட்டில் வாங்குவோம்ல சிப்ஸ், அந்த மாதிரி ரெடி ஆயிரும். இது வந்து மோஸ்ட்லி பசங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்குறது தான். ஸோ அவளுக்கு இது ரொம்பவே பிடிச்சதுனால அவளுக்கு இந்த மாதிரியே செஞ்சு கொடுத்துட்டேன். நல்லா மொறுன்னு நேரம் ஆனாலும் சரி அப்படியே கிறிஸ்பியாக சூப்பராகவே இருக்கும். பக்கத்துலேயே வந்து கொண்டக்கடலையும் தாளிச்சுக்கிறேன். அதே போல் சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணும்போது வெங்காயம் இதெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால அதெல்லாம் போடாமலே தான் வந்து இன்றைக்கி கொண்டக்கடலையும் வேக செஞ்சேன். அதே போல் சுவாமிக்கு வந்து வடையும் பண்ணியிருந்தேன். அதுலேயும் பார்த்திங்கனாக்கா எதுவுமே சேர்க்கலை, வெறும் கடலைப்பருப்பை ஊற வச்சு அதை அப்படியே வந்து வடையாக செஞ்சுட்டேன். கொஞ்சமாக பச்சை மிளகா சேர்த்துட்டு கருவேப்பிலை, சோம்பு இதை மட்டும் தான் சேர்த்தேன்.
நல்லா சூப்பராகவே வந்தது. எதையுமே சுவாமிக்காக பண்ணது எல்லாமே வந்து சூப்பராக வரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருந்தது. டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. டெய்லி பாப்பாவை கிளப்பி விடுறது எனக்கு வந்து ஒரு பெரிய டாஸ்க்னே சொல்லலாம். ஸோ அவளை காலைல ரெடி பண்ணிவிட்டு அவளை சாப்பிட வச்சு அவளை அனுப்புறதுக்குள்ளே வந்து எனக்கு எப்படா அந்த டைம் 7:40 கிராஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு டென்ஷன், பீக் ஹவர்ஸ் கூட சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவளை ரெடி பண்ணி அனுப்புனா தான் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாமே அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அவளுக்கு வந்து தயிர் சாதமே எடுத்து வச்சாச்சு. நல்லா தாளித்து கொடுத்தா அவளுக்கு வந்து பிடிக்கும். அந்த உளுந்தெல்லாம் கடிபடுறதை வந்து அவளுக்கு பிடிக்கும்னு சொல்லுவாள். அதனால் சூப்பராக தாளித்து கொஞ்சமாக பால், தயிர் எல்லாமே ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. கொண்டக்கடலை வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொடுத்தாச்சு. இன்றைக்கி அவ்வளோதான் அவளுக்கு ஸ்கூலுக்கு. ஸோ பாப்பாவுக்கு வந்து சின்னமாக ஒரு ஸ்டடி டேபிள் வந்து மீஷோவில் போட்டிருந்தேன். ஸோ அதுவும் வந்திருந்தது. அதை வந்து இப்போ பாப்பா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கா. நல்லா சூப்பராகவே இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா உடன் போர்டு மாதிரி தான் இருக்கும். மைக்கா ஷீட் மாதிரி ஒட்டியிருக்காங்க. ஸோ நல்லா சூப்பராக வெயிட்லாம் இல்லாமல் சூப்பராக தான் இருக்குது. ஸோ அவள்கிட்ட வந்து டேபிளில் உட்காந்து பண்ணால் படிக்க மாட்டாள். அவளுக்கு வந்து இந்த மாதிரி இதில் உட்காந்து தான் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரே ஆட்டம். ஏற்கனவே அவளுக்கு நான் வந்து பிளாஸ்டிக்கில் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் கிளாஸ்லாம் நடந்துச்சுல, அந்த டயத்தில் பிளாஸ்டிக்கில் அவளுக்காக வாங்கியிருந்தேன். அந்த ரெட் கலர் இருக்குல்ல, இதுதான். இது வந்து பார்த்திங்கனாக்கா இன்னமும் சூப்பராக அப்படியே இருக்குது. 2 சைடும் பார்த்திங்கன்னா புக்ஸ் வச்சுக்கலாம், பென்சில் பாக்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஷெல்ஃப் மாதிரி கூட அதிலே இருக்கும். இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மடக்கி வச்சுக்கலாம். இதை நம்ம வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இது என்ன பண்ணுதுன்னா, பசங்க அதை வச்சுருக்கும் போது ஒரு சைடு நொடிச்சு விட்டதுனாக்கா அப்படியே கீழே விழுந்துருது. ஸோ அது ஒரு ட்ராபேக்காக இருக்குது. ஆனால் வந்து அந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்ன வரைக்குமே சூப்பராக இருக்குது. ஹஸ்பண்ட் அதில் தான் வந்து பார்த்திங்கனாக்கா லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நல்லா சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இது. ஆனால் இப்போ அது மீஷோவில் இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் சூடாக ஒரு ஃபில்டர் காஃபி கமன்னு குடிச்சிட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். தம்பியை வந்து ஸ்கூலுக்கு அவனை ரெடி பண்ணி கிளப்பி அனுப்பிச்சி விட்டாச்சு. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் இருக்க மாதிரி இருந்தது. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால சுக்கர உரையில் சுவாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு இருந்தேன். காலையில் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கர உரை 6 to 7 வரும். ஸோ அப்போ செய்ய முடியல கண்டிப்பாக. அதனால் மதியானம் 1 to 2 செய்யலான் இருக்கேன். அதே போல் ஈவினிங்கில் 8 to 9 செய்கிறது ரொம்பவே நல்லது. இன்றைக்கி வந்து மதியானம் 1 to 2 செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷனில் வந்து இறங்கிட்டேன். ஸோ சுவாமிக்கு வந்து விளக்கில் எண்ணெய் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ அதையும் அழகாக ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாம்பார் செய்கிறதுக்கு முள்ளங்கி போட்டு தான் சாம்பார் செய்ய போகிறேன். இந்த முள்ளங்கி வந்து ஸ்மெல் வரும் தெரியுமா, அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா, ஃபஸ்ட்டு நம்ம நறுக்கிட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிடணும். முள்ளங்கியை மட்டும் தனியாக போட்டு அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பி நம்ம சாம்பார் எப்போதும் போல் செஞ்சோம்னாக்கா அந்த முள்ளங்கி ஸ்மெல் ஒன்று வரும்ல, அது வராது. இது வந்து எனக்கு எங்கள் அண்ணி சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதே போல் தான் செய்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் வராது. நல்லா சூப்பராகவே இருக்குது. அப்புறம் வந்து சைடிஷ் பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி புடலங்காய் பொரியலும் வாழைக்காய் வறுவலும் செய்ய போகிறேன். ரொம்ப நாளாக வந்து தாம்பலம் யூஸ் பண்ணாமலே வச்சுருந்ததுனால ஒரு மாதிரி ரொம்ப கருப்பாயிடுச்சு. இது வந்து காப்பர் தான். ஸோ அதை வந்து புளி போட்டு நல்லா கழுவிக்கலான்னு சொல்லிட்டு புளியை எடுத்து அதில் ஊற வச்சுருக்கேன். சமைச்சிக்கிட்டு அப்படியே சைட் பை சைடு அது க்ளீனிங் ஒர்க்கும் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா இன்றைக்கி 1 to 2 சுவாமி கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்து கடகடன் வேலையும் செஞ்சுட்டே இருக்கேன். சாம்பார் சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. அதே போல் சுவாமிக்கு வைக்கிறதுக்காக சக்கரை பொங்கலும் வந்து செய்கிறேன். இன்றைக்கி வந்து குலதெய்வத்தை வெள்ளிக்கிழமைகளை கும்பிட்றது ரொம்பவே நல்லது. அதுவும் ஆடி வெளியில் கும்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நம்ம குடும்பத்துக்கு நம்ம முன்னோர்கள் எல்லாருமே பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்கணுன்னாக்கா நம்ம இந்த மாதிரி பூஜைகள் இதெல்லாம் செய்கிறது நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்லதில்லை. அதனால தான் இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு ஆர்வமாக தனியாக ஒரு ஹாப்பினஸோடு வந்து செய்கிற மாதிரி இருந்தது. ஸோ சூப்பராக வந்து வடையும் போட்டு முடிச்சாச்சு. சமையல் எல்லாமே முடிச்சிட்டேன். எல்லாத்தையும் எடுத்தால் ரொம்ப நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு செஞ்சு முடிச்சாச்சு. நம்ம எப்போதும் சமைக்கும் போது உப்பெல்லாம் பார்த்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி சமைப்போம். ஆனால் இன்றைக்கி சுவாமிக்கு செய்கிறதுனால எதையுமே நான் செக் பண்ணலை. ஆனால் வந்து ஃபைனலாக அவுட்புட் பார்த்திங்கனாக்கா எல்லாமே கரெக்டாக வந்தது. பொங்கல் மட்டும் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருந்தது. மற்றபடி வடையாக இருக்கட்டும், சாம்பார் எல்லாத்துலேயுமே உப்பு கரெக்டாக இருந்தது. ஸோ அதுவே பார்த்திங்கனாக்கா தனி குஷியாகிடுச்சு. எல்லாத்தையும் சுவாமிக்கு வச்சுட்டு அந்த தாம்பலத்தில் தான் இன்றைக்கி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் நீட்டாக கழுவியாச்சு. பாருங்கள் இப்படி இருந்தது ஃபஸ்ட்டு. அதை நல்லா வந்து பாலிஷ் பண்ணி கழுவிட்டேன். அதே போல் கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிட்டேன். காலையில் அழகாக மாக்கோளம் போட்டு சூப்பராக இருந்தது. சமையல் முடிச்சுட்டு பார்த்திங்கனாக்கா அப்படியே சூப்பராக அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி தொடச்சிடலான்னு சொல்லிட்டு தொடச்சிட்டு ஒரே ஒரு கோலத்தை மட்டும் அப்படியே வச்சுட்டேன். இப்போ வந்து இன்றைக்கி சஷ்டிங்கிறதுனால சுவாமி வேலுக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா அபிஷேகம் செய்யணும். நம்மளால் டெய்லி செய்ய முடியலை அப்படின்னாலும் இந்த சஷ்டி அன்னைக்கு வேல் வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி 1 to 2 வந்து இது எல்லாமே இன்றைக்கி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு குலதெய்வத்துக்காக வந்து செம்பில் வந்து தண்ணி ஊற்றி அதில் வந்து பூ போட்டு வச்சுக்கலாம்.
ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி செய்கிறேன். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதை நான் வந்து என்னோடய சுவாமியாக நினச்சி வந்து அம்மனா வச்சு தான் கும்பிட்டுட்ருக்கோம். அதே போல் வச்சுட்டு அடுத்து வேலுக்கு அபிஷேகம் பால், பன்னீர், சந்தனம், விபூதி, மஞ்சள், அது மாதிரி தேனி எல்லாமே செய்யலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் செய்யலாம். இன்றைக்கி வந்து நான் பாலில் பன்னீர்லாம் செஞ்சுட்டு விபூதியால் பண்ணி முடிச்சுட்டு அழகாக வந்து அலங்காரம் பண்ணி சுவாமி வந்து வெள்ளி டம்ளரில் பச்சரிசிக்குள்ளே வந்து அழகாக வச்சாச்சு. அவங்களுக்கு வந்து குங்குமம்லாம் வச்சுட்டு அதே போல் வந்து சால கிராமத்துக்கும் இன்றைக்கி வந்து பூஜை பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக மன நிறைவாக வந்து இன்றைக்கி வந்து சுவாமியை சூப்பராக கும்பிட்டாச்சு. மோஸ்ட்லி இந்த மாதிரி சாமி கும்பிடும்போதெல்லாம் நம்ம தனியாக அமைதியாக இருந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதே போல் பசங்க ஸ்கூல் போன டயத்தில் இது எல்லாமே கரெக்டாக பண்ணி முடிச்சாச்சு. 8 to 9 பண்ணோன்னாக்கா கண்டிப்பாக பசங்க டிவி போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி வேலைலாம் செய்வாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி 1 to 2 முடிச்சிட்டேன். சூப்பராக வந்து சுவாமிக்கு வந்து அபிஷேகம், ஆராதனை எல்லாமே பண்ணி முடிச்சு சுவாமிக்காக செஞ்ச படையிலும் அவங்களுக்காக வந்து வச்சுட்டு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. உங்கள் எல்லாருக்காகவும் வேண்டியாச்சு. எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த 2வது ஆடி வெள்ளி எங்களுக்கு இப்படி தான் போனது. நல்லா சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அதே போல் அவங்க போய் தம்பியையும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து சாமியும் கும்பிட்டுட்டு எல்லாருக்கும் சூப்பராக சமைச்சதெல்லாம் அழகாக சாப்பிட்டாச்சு. எல்லாமே சூப்பராகவும் வந்தது. ரொம்ப மன திருப்தியாக வந்து இன்றைக்கி சாப்பாடு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ நீங்களாம் என்ன செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எப்போ பூஜை வச்சுருக்கீங்க, ஈவினிங் போலையா இல்லை பண்ணி முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற நேரத்தில் சோம்பேறித்தனமாக இருந்தாலும் இந்த மாதிரி விசேஷ நாட்களில் நம்ம எல்லா வேலையும் செஞ்சு முடித்து அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி முடிக்கையில் பார்த்தீங்கன்னாக்கா தனியாக ஒரு பூஸ்டப் கிடச்ச மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு அப்படி தான் இந்த மாதிரி ஏதாவது சாமி கும்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு விசேஷ நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தனியாக எனர்ஜி வந்துடும். க்ளீனிங்காக இருக்கட்டும், எல்லா வேலையும் சூப்பராக கடான்னு முடிச்சிருவேன். ஸோ என்னோடய பழக்கம் இப்படி தான். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த ஆடி வெள்ளி 2வது வாரம் வந்து குழந்தை வரம் வேண்டி சாமி கும்பிட்றவங்களாம் கும்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு இதில் பார்த்துருந்தேன். ஸோ அதே போல் நீங்களும் வந்து கும்பிடுங்க. எல்லாரும் எல்லா வளங்களும் பெற்று சந்தோஷமாக வாழணும். எல்லாருக்காகவும் நானும் வேண்டிக்கிறேன். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.